ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இது இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு 2024 தான். ஒன்லைன் சொல்லிலாம் அது டைம் வேஸ்ட் பண்ணல. அப்படியே வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. மறக்காமல் இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா லைக்கும் தட்டி விட்டுருங்க. இந்த ட்ராமா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீன்ல ஒரு பொண்ணு கோவத்தில் நடந்து வர தெரியுமா? அவள் தான் நம்ம கதையோட ஹீரோனி. அவளோட நேம் மெங் மெங். நம்ம ஹீரோனியை பற்றி சொல்லணும்னா நம்ம ஹீரோனிக்கே மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் நல்லாவே தெரியும். 8 தலைமுறையா இதை தான் எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்துட்டு வராங்க அவங்க ஃபேமிலி. ஸோ இப்போ எதுக்கு இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கானா, அவளோட ஃப்ரெண்டு யோயோன்னு ஒருத்தி இருக்கா. அவளை ஒரு பையன் சீட் பண்ணியிருக்கிறான். ஸோ அவளை மட்டும் இல்லை, அவளை சேர்த்து 48 கேர்ள்ஸ் சீட் பண்ணியிருக்கான். இந்த பையன் இந்த ஹோட்டலில் தான் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அவனை அடிக்கதான் இங்கே வந்திருக்கிறா. அவனை பார்த்தா இங்கேயும் ஒரு பொண்ணுக்கிட்ட கடலை போட்டுட்டு இருக்கான். இதை பார்த்து ஹீரோனிக்கு ரொம்ப கோவம் தான். அவனை வெளுத்து வாங்குறா. அங்கே இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி அவன் மேலே பயங்கரமா எரிஞ்சிட்டு இருக்கா. அவனுமே ஓட பார்க்கானா. உடனே ஹீரோனியும் எப்படியோ அவனை லாக் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் லைவ் ஸ்ட்ரீம் எல்லாம் ஆன் பண்ணி விட்டு நீ எல்லாருக்கிட்டையும் சாரி கேளுன்னு சொல்ல அவனும் மூஞ்சி மறைச்சிக்கிட்டு சாரி கேட்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோனியே கையில் நிறைய நோட்டீஸ் மாதிரி கொண்டு வந்திருக்கிறா. அதில் என்னமா போட்டிருக்கு, இந்த சிட்டிலே நம்பர் 1 ப்ளே பாயிண்ட் தான் இவன் தான். இவன் சிங்கிள்னு சொல்லியிருக்கான். அது வரை 48 கேர்ள்ஸுமே ஏமாத்திருக்கான். அது மட்டும் இல்லை, இவன் ஒரு பணக்காரனம்மா அப்படிலாம் போட்டுட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே அந்த நோட்டீஸை பாஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே மேலேயும் தூக்கி போட நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அப்படியே அழ வச்சிடறான். இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவனோட நேம் வந்து லின்சு. இவன் ஒரு கம்பெனியோட சிஇஓவா இருக்கான். அந்த கம்பெனி என்னன்னா ஜுவல்லரி டிசைன்லாம் மேக் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கம்பெனி. நம்ம ஹீரோ லேப்டாப் தான் பார்த்துட்டு இருக்கான். அதில் என்ன போட்டிருக்குன்னா, நம்ம ஹீரோட ஃபியான்சியை சீக்கிரமா நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு போட்டிருக்கு. அது அவங்க ஸ்டெப் மதர் தான் சொல்லியிருக்காங்க போல. ஸோ அவன் அதை கோவத்தில் பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவங்க அப்பா சொன்னதை நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அவங்க அப்பா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 3 மாதத்துக்குள்ளே நீ மேரேஜ் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா இந்த சிஓ பொசிஷன்லேருந்து நீ விலகிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனை போட்டிருக்காங்க. அதுக்காகவே மேனேஜர்கிட்ட சொல்லி நிறைய கேர்ள்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வர சொல்லியிருப்பான். ஸோ அவங்களுமே கலெக்ட் பண்ணி ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ஸ்டெப் மதர் பார்த்து வச்சு பொண்ணு பிடிக்கல போல. ஸோ அதனால தான் மேனேஜர்கிட்ட சொல்லியிருக்கான். ஹீரோவே அந்த ஃபோட்டோவை பார்க்குறான். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம ஹீரோனி ஃபோட்டோ தான் வருது. மேனேஜருமே அவங்க ஃபேமிலி பற்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க லின் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. 8 தலைமுறையாக மார்ஷல் ஆர்ட்ஸில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவங்களா இருக்காங்க. அதுக்காக ஸ்கூலும் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு சொல்ல கீழே அப்படியே நம்ம ஹீரோனி தான் காமிக்காங்க. நம்ம ஹீரோனியும் ரொம்ப ஆக்டிங் போட்டுட்டு இருக்கா. ஏன்னா அங்க இருக்க பொருள் எல்லாம் உடைச்சிட்டு போடலாம். ஸோ ஹோட்டல்காரங்க வந்து இவங்க கிட்ட காசு கேட்டிருக்காங்க போல. நான்லாம் உடைக்கல, நான் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக லைட்டா தான் இவனை தொட்டேன், இவன் தான் எல்லாத்தையும் உடைச்சான்னு சொல்லிட்டு அவனை தான் பே பண்ண சொல்லிடுறா. இங்க நடக்கிறத ஹீரோவே பார்த்துட்டு மேனேஜர் கிட்ட சொல்றான், என்ன நீ ஸ்ட்ராங்கான பொண்ணு சொன்னா ரொம்ப வீக்கான பொண்ணா இருப்ப போல அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணை ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக கீழே அந்த பையன் காசெல்லாம் பே பண்ணிட்டு இனிமே இங்க இருந்தா அவ்வளவுதான் அப்படின்ட்டு அவன் மேல தண்ணியெல்லாம் எடுத்து ஊத்திட்டு அப்படியே ஓடி போக ஹீரோனி அந்த பையனை திட்டு இருக்கா. மறுபடியும் என் கையில மட்டும் அவ்வளவுதாங்கிற மாதிரி. கரெக்டா அந்த டைம்ல நம்ம ஹீரோவுமே மாஸ் என்ட்ரி கொடுத்து கோட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோனிக்கு ஹீரோ பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சி போயிட்டு மனசுக்குள்ளே இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கானா, ஐயோ பக்கத்தில் பார்க்கும்போது நம்மளுக்கு வெக்கமா வருது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவோ உங்களோட நேம் தானே மெங் மெங் அப்படி சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு போக அவளை இப்போ எனக்கு பட்டர்ஃப்ளை எல்லாம் பிறந்த மாதிரி இருக்குன்னு வெக்கப்பட்டு சிரிச்சுட்டு போக வெளியே வந்து பார்த்தாதான் தெரியுது இவ சண்டை போட்டால. அப்போ ஏதோ ஒரு பொருளை எரிஞ்சிருப்பா போல. அது வெளியே வந்து அந்த கார்ல ஸ்கிராச் ஆயிருக்கு. இதை பார்த்துட்டு இவ்வளோ நம்ம அங்கதான் தூக்கி போட்டோம், அவ்வளோ ஃபோர்ஸ் இங்க வந்துட்டா அப்படி மனசுல நினைச்சிட்டு ஹீரோ கிட்ட சாரிலாம் கேட்டு இதுக்கு இன்சூரன்ஸ் எண்ட் ஆகிட்டான்னு கேட்கா. ஆமான்னு சொல்லிட்டு மேனேஜரு எவ்வளோ காசு தரணும் அவகிட்ட காமிக்காங்க. அதில் 1 மில்லியன் போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோனியும் ஐயோ ஆத்தாடி இந்த இவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டா. சார் நானே ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி, என் தம்பிக்கு வேறு ரொம்ப உடம்பு சரியில்லை, அவனுக்கு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், அதுக்கு தானே காசுலாம் தேடிட்டு இருக்கேன், நீங்கள் வேற இப்படி சொன்னீங்கன்னா நான் எங்கே போவேன் அப்படி சொல்லிட்டு அவள் ஓட பார்க்குறாளா. ஹீரோவை அவளை காரோட லாக் பண்ணிட்டு சரி நீங்கள் ரொம்ப ஃபேவர் ஃபேமிலி என்ன, அதுக்காகவே பிளான் பி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நீ எனக்கு ஃபியான்சி இருக்குன்னு சொல்லி அவனோட விசிட்டிங் கார்டுமே அவளோட வாயில சொருகி விட்டு போக இவளோ ஃப்ரெண்டு கிட்ட வந்து நடந்ததெல்லாம் சொல்லி அழுது புலம்பிட்டு அவளை எக்ஸசைஸ் பண்ற பேர்ல ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. ஃப்ரெண்டுக்காரி இவ பண்றது பார்த்து வலி தாங்க முடியாம அழுதுட்டு இருக்க. இவளோட நேம் தான் யோயோ. நீ இங்கே இருடி எங்கேயும் போகாத அப்படிங்கிற மாதிரி ஆறுதலா பேசிட்டு இருக்க. நீ தான் நல்ல ஃப்ரெண்டு. 2 பேருமே கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்கா. தென் சீனை கட் பண்ணா ஹீரோனி அவங்க வீட்டுக்கு தான் வரா. அங்க ஸ்கூல் மாதிரி வச்சு எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம்
சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்பா தான் சொல்லி கொடுப்பாங்க போல. ஹீரோனி அங்கே போய் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு எல்லாம் செட் பண்ணிட்டு அப்பா கிட்ட இப்படி ஒரு காரை நான் டேமேஜ் பண்ணிட்டேன்னு சொன்னால் அவங்க என்னை துணியை காய போடுற மாதிரி அடித்து காய போட்டுருவாங்க. வேணாம் அவங்கக்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நான் 1 மில்லியனுக்கு என்னதான் பண்ண போகிறேன்னு தெரிலன்னு ஃபோனை எடுத்து பார்க்காளா. அதில் தான் அவனோட விசிட்டிங் கார்டுமே இருக்குது. ஸோ அதை எடுத்து பார்த்த பிறகு தான் தெரியுது அந்த சிட்டிலேயே ரொம்ப பணக்காரன் CEO இவன் தான். அப்படியே பார்த்துட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை இந்த லைவ் ஸ்ட்ரீமை பார்த்து சிரிச்சுட்டு அவனுமே செய்யறதுக்கு தயாராக இருக்கான். அப்போ பக்கத்தில் இருக்க பிளாஸ்டிக் பூ காம்பை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டாக மேனேஜரும் உள்ளே வந்துடுறாரு. 2 பேருக்கும் என்ன பேசுன்னு தெரியாமல் அப்படியே பார்த்துட்டு இருக்க மேனேஜரும் அந்த லைவ் ஸ்ட்ரீமை பார்த்துட்டு டக்குன்னு வெளியே போக ஹீரோ ஏதோ நடக்காத மாதிரி கோட்டெல்லாம் மாட்டிட்டு உட்கார மேனேஜருமே உள்ளே வந்து யாரோ ஒருத்தவங்க லாவ்லாம் விழ மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தா எதை நம்மன்னு கூட தெரியலன்னு சிரிச்சுட்டு சொல்ல ஹீரோவா நீயும் வந்து பாரு அப்படி சொல்லி கூப்பிடையுமே அவரும் வந்து பார்க்குறாரு. கரெக்டாக அந்த டைமில் ஹீரோனியை செல்ஃப் டிஃபென்ஸை சொல்லித்தாருன்னு சொல்லிட்டு ஒரு பொம்மையை வச்சு சொல்லிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் நீங்கள் தலையிலலாம் அடிக்காதுங்க, அது லைட்டாக தான் காயப்படும், மெயின் பாயிண்டில் தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை அப்படி அடிச்சு ஒரு வழி பண்ணிடுறா. இதை பார்த்த மேனேஜருக்கும் ஆள் இல்லை, ஃபைலை தூக்கி மறைச்சு வைக்க ஹீரோவா அதை பார்த்துட்டு இதுக்கெல்லாம் இப்படி பயப்படுறானே ஒரு நக்கெல்லாம் மேனேஜரை பார்த்துட்டு இருக்க. கீழே பார்த்தா தான் தெரியுது ஹீரோ அதுக்கு மேலே பயந்துட்டு இருக்கான். காலெல்லாம் சம நடுக்க கொடுத்துட்டு இருக்கு. மேனேஜருக்கு தெரியக்கூடாதுன்னு கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்கானாமா. ஸோ மேனேஜருமே கேட்குறாங்க இந்த பொண்ணு நேற்று பார்த்த பொண்ணு தானா இல்லைன்னா வேற பொண்ணுன்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணு தான் ஏதாவது கால் பண்ணிச்சான்னு கேட்குறான். இல்லைன்னு சொல்ல அப்போ நம்ம லாயர் மூலமாக பேச சொல்லுங்கன்னு சொல்ல அவரும் ஓகே சொல்லிட்டு அந்த ஃபைலுமே வச்சுட்டு போக அதுக்கப்புறம் மேனேஜர் போன பிறகு லேப்டாப்பில் ஏதோ பார்த்து டென்ஷன் ஆகுறான் ஹீரோ. அதில் என்ன போட்டிருக்குன்னா ஜி குரூப், அதாவது இவன் கம்பெனி தான், அதில் இவனை பற்றி தான் போட்டிருக்கு. நாளைக்கு ஹீரோவோட ஃபியான்ஸை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு போட்டிருக்கு. இதை பார்த்தா இவனுக்கும் கோவம் வந்துருக்கு. இதுக்கு காரணம் அவங்களோட ஸ்டெப் மதர் தான். அவங்க எப்படியாட்டும் அந்த பொண்ணை ஹீரோ கெட்டி வச்சலான்னு பார்த்துருக்காங்க போல, அதான் பேட்டிலெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தா இவன் ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கான். அப்படியே நமக்கு ஹீரோனி என்ன பண்ணுறான்னு காமிக்காங்க. காலங்கத்தில் அலாரம் வச்சு பேய் மாதிரி எழுந்திரிச்சு அந்த 1 மில்லியன் காசு எப்படி அடுக்கடுக்குன்னு வைராக்கியமாக எழுந்து வீட்டில் அம்மா கிட்ட எங்கே போகிறேன்னு சொல்லாமல் அப்பா கிட்ட ஒருத்தர் சொல்லிடாதம்மா அப்படி சொல்லிட்டு அவள் ஓடி போக அங்கே போய் டெலிவரி பண்ணுற வேலை, கன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த செங்கல்லாம் தள்ளி கொண்டு போவாங்கல்ல அந்த வேலை அப்படின்னு சுறுசுறுப்பாக இவள் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே வேலை செய்வாங்கல்ல அவங்க இவளை தான் பார்த்துட்டு இருக்காங்க, இவ்வளோ சுறுசுறுப்பாக பண்ணிட்டு இருக்கான்னு. அப்போ மேனேஜர் வந்து திட்டி விடுறாங்க, இன்னும் உங்கள் வேலையை பாருங்கள் இப்படி வாயை பொழுந்து பார்த்துட்டு இருக்கீங்களே அப்படி சொல்லி திட்டி விட அவங்களும் போயிடறாங்க. அதுக்கப்புறம் அந்த மேனேஜருமே ஹீரோனிக்கிட்ட வந்து காசெல்லாம் கொடுக்குறாங்க இவள் வேலை செஞ்சதுக்கு. ஸோ அந்த காசை வச்சு இவள் கணக்கெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டா எத்தனை நாளுக்குள்ள நம்ம கொடுத்து முடிக்கலான்னு. அந்த கணக்கை ஓரளவு போட்டு முடிச்சுட்டு சொல்கிறா 3 வருஷம் 3 மாதத்துக்குள்ளே இந்த காசெல்லாம் நம்ம செட்டில் பண்ணிடலாம், இவ்வளோ சீக்கிரமாக நம்ம செட்டில் பண்ணிடுவோமா அப்படி ரொம்ப ஜாலியாக இருக்க இவன் இந்த சைடு. அப்போ கரெக்டாக லாயரும் ஃபோன் பண்ணி நீங்கள் என்ன 3 மாதத்தில் 1 மில்லியன் காசை கெட்டலைன்னா லிங்க்ஸ் உங்க மேலே ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்ல அவ்வளோதான் ஹீரோனி ஒரே நேரத்தில் 4 ஜம்பு நெஞ்சில் பாஞ்ச மாதிரி அப்படியே மல்லாக்கு விழுந்து ஷாக் ஆகி இருக்க. தென் அடுத்த நாளும் அப்படியே தான் பேய் மாதிரி முழிக்கிறா. ஆனால் இந்த தடவை அவள் வேலைக்கெல்லாம் போடல. அந்த கார்டு இருக்குல்ல அந்த கார்டை பார்த்துட்டு நமக்கு வேறு வழியே இல்லை அவங்கக்கிட்ட கால் பண்ணி பேசுவோன்னு அவங்களுக்குமே கால் பண்ணுறா. அது சின்ன பிள்ளை குரல் மாதிரியே பேசுகிறா. மேனேஜரை எடுத்துகிட்டு என்ன அப்படி சொல்லி கேட்கையுமே இல்லை ஹீரோ கிட்டே பேசுன்னு சொல்ல அவங்க மீட்டிங்கில் இருக்காங்க, என்ன 2 மணி நேரம் கழிச்சு தான் பேச முடியும், அவங்க 2 மணி நேரம் கழிச்சு தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு வச்சிடறான். நம்ம ஹீரோவும் அங்கே தான் இருப்பான், அவன் தான் பேச முடியாதுன்னு சொல்லியிருப்பான். ஸோ அதனால தான் மேனேஜரே சமாளிச்சிருப்பாரு. மேனேஜருமே ஹீரோ கிட்ட எதுக்கு பாஸ் அவங்களே வந்து பேசுகிறாங்களே எதுக்கு நீங்கள் பேச மாட்டேங்கிங்க அப்படி சொல்லி கேட்க அதான் ஒரு கட்டுக்கடங்காத குத்துற மாதிரி. ஸோ 2 நாள் அவளை வெயிட் பண்ண வச்சோன்னா அப்போ தான் அடக்க முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்குமே. நம்ம ஹீரோனியா அங்கேயே வந்துடுறா. அங்கே இருக்கிறவங்களாம் அடிச்சு போட்டு உள்ளே வர இதை பார்த்து மேனேஜர் தடுக்க போக அவர் கண்ணடியை பிடிச்சி அப்படியே கீழே தள்ளி விட்டுறா. அப்படியே ஹீரோ கிட்ட வந்து கோபத்தில் கேட்குறா, ஆல்ரெடி உனக்கு ஒரு ஃபியான்சி பார்த்து வச்சிருக்கல, பிறகு என்னையே இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா. இவளுமே அந்த நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பாள்ல. ஸோ அதை தான் இவன் கிட்ட கேட்குறா, நீ இப்படி பொறுக்கி பையனா இருப்பான்னு நினச்சே பார்க்கல அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. 2 பேருமே ரொம்ப க்ளோஸாக இருக்காங்கல்ல. உடனே ஹீரோவோ நீ இவ்வளோ க்ளோஸாக வந்தா என்னால் எப்படி பேச முடியும்னு சொல்ல அவளை பின்னாடி நகர காத்தடிக்க அதில் உட்கார. அப்போ ஹீரோ அண்ட் ஹீரோனி ஃபேஸும் செம க்ளோஸில் இருக்கு. 2 பேருமே கண் நிமிக்காமல் பார்த்துட்டு இருக்க. அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் பார்ப்போம். பாய் பாய்.